வெல்கம் டு மார்னிங் கஃபே. ஒரு கடிகாரம் எப்படி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஒவ்வொரு நாள் காலையில 8 மணி ஆன உடனே நானும் ஸ்வாத்தியும் கரெக்டா உங்களுடைய வீட்டு வரவேற்பறைக்கு வந்துடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டோம். உங்களுடைய அடுத்த 1 hour ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கான நிகழ்ச்சி தான் மார்னிங் கஃபே. கண்மணி, நம்ம மனுஷங்களா பிறக்கிறதே ஒரு பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு குறையும் இல்லாம பிறக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு பிளஸ்டான விஷயம் இல்ல? எஸ், நீ சொல்ற மாதிரி அது மிகப்பெரிய வரம் தான். ஆனா என்னதான் நம்ம வசதியான இடத்துல பிறந்திருந்து வசதியாக வளர்க்கப்பட்டிருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்குள்ள வந்து ஒரு சின்ன குறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்மணி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து 2 தலையோட பிறக்கிறது, அதுக்கப்புறமா வந்து மூளை வெளியே இருக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கேள்விப்படுறோம். அந்த மாதிரி தான் ஒரு பையன், அவன் பேர் வந்து ரமேஷ். அந்த பையன் வந்து பிறந்து 15 நாள்ல என்ன ஆயிருக்குன்னா அவனோட தோல் வந்து உரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து அந்த பையனுக்கு 11 வயசு ஆகுது. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா அவனோட தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹியூமன் ஸ்கின் வந்து ஒரு ஸ்டோனா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்றியா? அது எப்படி சாத்தியமாகும்? எதனால அப்படி ஆகுது ரமேஷ்க்கு? என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு மரபணு கோளாறா இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க. மெயினா என்ன ப்ராப்ளம்னா அவனோட ஸ்கின்ல இருக்கிற லேயர் வந்து ரொம்ப திக்கா மாறிக்கிட்டே வருதா. நம்ம ஸ்கின் எப்பவுமே ரொம்ப தின்னா சென்சிட்டிவா இருக்கும்ல, அவனோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்கா மாறிக்கிட்டு வருதா. அந்த திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆக அது ரொம்ப வந்து ஒரு கல்லு மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஹெவியா பண்ணி சொல்றது பார்த்தா நார்மலா ஒரு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சுனாலே அன்னைக்கு முழுக்க இல்ல சரியாகிற வரைக்கும் நம்மளால எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே செய்ய முடியாது. ஸோ இவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் கல்லு மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்ற. மற்ற வேலைகள் எல்லாம் எப்படி செய்யறாரு? கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரால் வந்து எழுந்திருச்சு பெட்ல இருந்து எழுந்திருச்சு மூவ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காரு. பட் இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்டே கிடையாதா? கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளமே வந்து இந்த நோயே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க. அதனால இதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் கண்டே பிடிக்கல. மெடிகேஷன் மூலமா இந்த ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவரோட நிலைமையை கேட்ட ஒரு பிரிட்டிஷ் பாடகர் ஜே ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பினான்சியலா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன்லாம் வந்து கிடைக்கிறதுனால, ரமேஷ்க்கு கிடைக்கிறதுனால இவர் வந்து இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருந்து நார்மல் ஆகிட்டே வராங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஓகே, ஏதோ ஒரு ஹோப் ரமேஷ்க்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனும் இருக்கும் இல்லையா? ஸோ கூடிய சீக்கிரம் ரமேஷ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு ஒரு நார்மலா ஆகிடுவாரு, நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்க எல்லாருக்காகவும் ஒரு நல்ல யோகாசனம் காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷ பவர் யோகால இருந்து. யோகானா நார்மலி ஆசனாஸ் தான் எப்பவுமே எல்லாருக்குமே ஞாபகம் வரும். யோகா சொல்லும் போது யோகா இஸ் பீன் டிவைடட் இன்டு 3 விதமா: யோகா, பிராணாயம் அண்ட் கிரியா. ஸோ எல்லாமே பண்ணுனாதான் கம்ப்ளீட் யோகான்னு சொல்ல முடியும். ஸோ ஆசனாஸ் மட்டும் பண்றது இல்லை, பிராணாயம்ஸ் அண்ட் கிரியாஸும் பண்றது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிராணாயமோட சில வேரியேஷன்ஸ். பிராணாயம்ல என்ன இருக்கு? பிராணாயம் சொன்னா மூச்சு பயிற்சி. பிராணாயம் என்ன? மூச்சு எப்படி என்னென்ன விதமா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், அது எந்தெந்த உறுப்புகளுக்கு அது கரெக்டா வந்து ஒரு ப்ராப்பர் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாதான் பிராணாயம நம்ம கிளியரா ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நிறைய பிராணாயம்ஸ் இருக்கு. அதை லிஸ்ட் பண்ண போனா ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ இல்ல டெய்லி ப்ராக்டிஸ்க்கு உங்க ஹெல்த்தை எவ்வளவு ஹெல்தியா வச்சுக்கலாமோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் பிராணாயம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வாட்டி பிராணாயம்ஸ்ல எல்லாமே மூக்கு, அதாவது நோஸ்ல இருந்து தான் ஃபுல்லா மூச்சு உள்ள வெளியே வாங்கி அந்த ஒரு பர்டிகுலர் முத்ராவை கையில பிடிச்சு அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிராணாயமோட எனர்ஜி தெரியும். 2-3 பிராணாயம் தெரியும், எல்லாத்தையும் ஒன்னா செய்யலானா அப்படி பண்ணவே கூடாது. ஒரு பிராணாயம் ஒரு நாளைக்கு அப்படி பண்ணி அதை கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரெஸ்ட் விடுங்க உங்க பாடிக்கு. அப்போ பண்ணும்போது அந்த பிராணாயம் கூட என்னென்ன எனர்ஜி தேவையோ என்னென்ன கிடைக்குதோ அது உங்க கம்ப்ளீட் பாடி வந்து கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் மறுநாள் இன்னொரு பிராணாயம் பண்ணலாம். ஒரு பிராணாயம் எவ்வளவு நேரத்துக்கு பண்ணலாம்? ஒரு பிராணாயம் 5 நிமிஷம் பண்ணலாம், மேக்சிமம் 20 நிமிஷம் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் வெரி யங், அதாவது சின்ன பசங்க, அப்படி ஒரு 10-15 வயசுல இருக்கிற பசங்க, லேடிஸ்ல ஒரு 25 to 30 ஏஜுக்குள்ள இருக்கிற கேப்ல இருக்கிற ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க ஒரு 40 மினிட்ஸ் ஒரு பிராணாயம கூட கண்டினியூ பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு 35 or 40க்கு மேல போனீங்கன்னா
டெஃபினட்டா ஒரு 20 minutes மேக்ஸிமம் பண்ணாதான் அந்த பிராணாயமே ரியலி உங்க பாடியில ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்பவுமே ஒரு பிராணாயம் அட் அ டைம், அண்ட் அது 20 நிமிஷம் மேக்ஸிமம் யாரா இருந்தாலும் ஆண் பெண் யாரா இருந்தாலும் பண்ண வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம பண்ண போற பிராணாயம் அனுலோம் விலோம். அனுலோம் விலோம் யார் யார் பண்ணலாம், என்ன இதோட பெனிஃபிட்ஸ்? அனுலோம் விலோம் சொல்ல போனா மூச்சு உள்ள வெளியே. ஆனா மூச்சு உள்ள வெளியே வாங்கும் போது உங்களோட ரைட் கை இருக்கு இல்லையா, இந்த ரைட் கையை பாத்தீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் அண்ட் மிடில் ஃபிங்கர் இது ரெண்டுமே கரெக்டா இந்த சாஃப்ட் போர்ஷன், அதாவது கட்டை விரலுக்கு பேஸ்ல இந்த சாஃப்ட் போர்ஷன் ஒண்ணு இருக்கும், அங்க போய் இது பிளேஸ் ஆகும், உட்காரும். இந்த மாதிரி உட்காரும் போது கை இப்படி இருக்கும், அதாவது ரிங் ஃபிங்கர் அண்ட் ஸ்மால் ஃபிங்கர் சுண்டு விரல் எல்லாமே வெளியே இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்க மார்பு பகுதி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, முதுகு தண்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். இன்னொரு கை என்ன பண்ணும், நார்மலி எப்பவுமே உங்க கை, அதாவது எந்த கை உங்க மடி மேல இருக்க போதோ அது எப்பவுமே பூமியை பார்த்து இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அப், அதாவது சீலிங்கை பார்த்து இருக்கிற மாதிரி உங்க கைய பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கை இப்படி இருக்கும்போது மூச்சு உள்ள வெளியே வாங்குறோம். எப்படி வாங்கலாம், எப்படி கரெக்டா அது சீரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் மூச்சை எப்படி சரி பண்றது? ஸோ ஒரு ரைட் கையை எடுத்து உங்களோட வயிற்றுல, உங்க லெஃப்ட் கையை எடுத்து உங்க மார்பு பகுதியில வச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே கரெக்டா எடுத்து பாருங்க. இந்த மாதிரி மூச்சு உள்ள வெளியே எடுக்கும் போது உங்க தலைய அசைக்காதீங்க, இது ஒரே நேர்கோட்ல இருக்கணும். உங்க தலை இங்க அங்க போக கூடாது, உங்க ஷோல்டர் ஆடக்கூடாது, எதுவுமே உங்க பாடி ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிட்டு மூச்சு உள்ள வாங்குறத கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ரைட் கை உங்களோட வயிற்று, அதாவது உங்களோட நாபி பகுதியில இருக்கும், உங்க லெஃப்ட் கை உங்களோட மார்பு பகுதியில இருக்கும். இப்போ மூச்சு உள்ள வாங்கும் போது, அதாவது உங்களோட செஸ்ட் எக்ஸ்பாண்ட் ஆகுறதையும் நீங்க ஃபீல் பண்ணலாம். அதே சமயத்துல உங்க கை வயிற்றுல இருக்கிறதுனால அத வயிறு உள்ள போய் வெளியே வர்றதும் உங்களால கரெக்டா பண்ண முடியும். இதை ஒரு 5 செகண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஓகே இதுதான் இப்படிதான் என்னோட மூச்சு உள்ள வெளியே போக போகுதுன்னுட்டு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட எந்த பிராணாயமா இருந்தாலும் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிராணாயமா இப்ப பார்க்க போறது அனுலோம் விலோம். அனுலோம் விலோமோட பெனிஃபிட்ஸ் என்ன, யார் யார் பண்ணலாம்? சின்ன குழந்தை, ஒரு 7 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தையும் இருந்து யார் வேணாலும் இந்த பிராணாயமா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா, அந்த மூக்குல சைனசைட் இருக்கும், அதாவது ஐப்ரோஸ்க்கு மேலேயும் ஐப்ரோஸ்க்கு கீழே இந்த கண் கிட்ட உங்களோட சைனசஸ் இருக்கும். இந்த மாதிரி சைனஸ் இப்படி இருக்கும். இங்க நார்மலி சளி சேர்றதுக்கு வாய்ப்போ, சில பேருக்கு இங்க இருக்கிற போன் மசில் வந்து கொஞ்சம் பெருசா வளைஞ்சிருக்கும். ஸோ அதனாலயே நிறைய சளி ப்ராப்ளம் இருக்கும். மைக்ரேனுக்கு ரொம்பவே அது இடம் கொடுக்கும். ஒத்த தலைவலி சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து நிறைய பேருக்கு இருக்கு. பிராங்கைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்தமா ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அனுலோம் விலோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ 7 வயசுல இருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னா, அவங்க ஒரு இடத்துல கரெக்டா உக்காந்துட்டு இருப்பாங்க, பிளஸ் அந்த முத்ராவை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னுட்டு இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கை விச் இஸ் ரெஸ்டிங், எந்த கை ரெஸ்ட் ஆகுதோ அதை மடி மேல உட்கார வச்சுட்டு, இன்னொரு கையை இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரல் அண்ட் மிடில் ஃபிங்கரை கட்டை விரலுக்கு பேஸ்ல வச்சுட்டு மூக்கு கிட்ட எடுத்துட்டு போங்க. இந்த கட்டை விரல் ஒரு பக்கம் மூக்க பிளாக் பண்ணும். பாருங்க, பிளாக் பண்றது வேற, புஷ் பண்ணி விடுறது வேற. மூக்க புஷ் பண்ணக்கூடாது. மூக்க புஷ் பண்ணீங்கன்னா இல்ல தலைய ஆட்டுனீங்கன்னா ஏர் போற ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது மாறிடும். மாறும்போது உங்களோட பாடிக்கு அவ்வளவு எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி வைக்கிறீங்க. ஜஸ்ட் உங்களால இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த மூக்கோட ஸ்பேஸை ஜஸ்ட் பிளாக் பண்றதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது காத்து உள்ள போக கூடாது, அதுதான் வெரி இம்பார்ட்டண்டா நீங்க கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி முத்ரா, இந்த முத்ராவை நாசிக் முத்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ நாசிக் முத்ராவை கட்டை விரலை வச்சு புஷ் பண்ணிட்டு இந்த பக்கமா இருந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருந்து நீங்க மூச்சை வாங்கணும். ஸோ மூச்சை வாங்கும்போது மூச்சை வாங்கிட்டு இந்த மோதிர விரலை வந்து இங்க வச்சு இந்த கைய ரிலீஸ் பண்ணணும். இந்த விரலை ரிலீஸ் பண்ணும்போது இங்க இருந்து மூச்சு வெளியே வரும். ஒரு செகண்ட் கேப் விடுங்க. கேப் விட்டதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் இந்த பக்கம் இருந்து மூச்சை இழுங்க. அண்ட்
கட்டை விரலை வச்சு மூடிட்டு இந்த விரலை திறந்து இப்படி. சோ மறுபடியும் சொல்றேன், நாசிக் முத்ரா இப்படி. சோ ஒரு நாஸ்ட்ரில்ல இருந்து மூச்சை வாங்கி இன்னொரு நாஸ்ட்ரில்ல இருந்து மூச்சை எடுக்க போறீங்க. ஒரு செகண்ட் கேப் கொடுக்க போறீங்க. அப்புறமா அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நீங்க மூச்சை வாங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல மெதுவா விட போறீங்க. உங்க மூச்சு உங்க காதுக்கே கேட்க கூடாது. அப்படின்னா ரொம்ப டீப்பா ஸ்லோவா இருக்கணும்னு தான் அர்த்தம். சோ மத்தவங்களுக்கு கேட்கறத விட உங்க காதுக்கே உங்க மூச்சு கேட்கலன்னா அவ்வளவு டீப்பா போய் அவ்வளவு டீப்பா வரும்போது உங்களோட மார்பு பகுதியில உங்க லங்ஸ்ல ஏர் ஆக்சிஜன் நிறைய விரியும். சோ அந்த மாதிரி விரியும் போது உங்களோட பல்மனரி சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங் அடையும். சின்ன பசங்க வெளியே போறாங்க, நீங்களும் வெளியே போறீங்க, நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ bronchitis and asthma ப்ராப்ளம்க்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி. ஸோ அப்போ இந்த மாதிரி அனுலோம் விலோம் விடிய காலையில எம்டி ஸ்டமக்ல பண்ணும்போது உங்களோட லங்ஸை சுத்தப்படுத்துறதுக்கும் உங்க சைனஸ், ஒத்த தலைவலி, மைக்ரேனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. இன்னொரு கை ரெஸ்ட்ல இருக்கு. கட்டை விரலை வச்சு ஒரு நாஸ்ட்ரில மட்டும் க்ளோஸ் பண்ணி மூச்சை உள்ள இழுங்க. மோதிர விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல இருந்து மூச்சை வெளியே விடுங்க. மறுபடியும் ஒரு செகண்ட் கேப்பை கொடுத்து அதே பக்கத்துல இருந்து மூச்சை உள்ள க்ளோஸ் பண்ணி மூச்சு வெளியே. இந்த மாதிரி நீங்க 20 நிமிஷம் ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எப்பவுமே ஒரு 3 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஒரு வாரத்துக்கு 3 மினிட்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே நான் சொன்ன எந்த ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு வராது. ஸோ இன்னைக்கு அனுலோம் விலோம் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு பிராணாயாம ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்மணி, எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே எங்கேயோ ஒரு இடத்துல சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த மரபணு சார்ந்த ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும்ல? கண்டிப்பா சுவாதி. இப்ப ரமேஷ் கேசி எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு ஆங்கில மருத்துவம் மூலமாவோ இல்ல நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் மூலமாவோ ஏதோ ஒரு தீர்வு இருக்கோ அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துட்டே தான் இருக்கு. சோ இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை பத்தி பேசலாம் நம்ம மார்னிங் கஃபேல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, உன்னுடைய பர்த்டேக்கோ இல்ல இப்ப ரீசெண்டாவோ உனக்கு ஒரு சைக்கிள் நான் கிஃப்ட் பண்ணேன்னா நீ என்ன பண்ணுவ? சைக்கிள் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன், ரூம்ல ஏதோ ஒரு கார்னர்ல வச்சுட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷமோ இல்ல 15 மினிட்ஸோ வந்து அதுல எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதுதான். சரி, எப்படியோ ஒர்க் அவுட் பண்ணி கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அது எதுக்கு உள்ள வச்சு ஓட்டுறது, வெளியே வச்சு ரைட் பண்ணலாம்ல? சைக்கிள் வந்து இந்த காலத்துல, அதுவும் இந்த டிராபிக்ல யார் ரோட்ல ஓட்டிட்டு போவா? எல்லாரும் எக்ஸசைஸ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் வரைக்கும் நிறைய பேர் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்காட்லாந்து சேர்ந்த மார்க் பீமவுண்ட் அப்படிங்கிறவரு சைக்கிளை வச்சு மிகப்பெரிய உலக சாதனையே செஞ்சிருக்காரு. அதாவது 194 டேஸ்ல 29,446 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளை வச்சு ரைட் பண்ணி மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காரு. வாவ், நிஜமாலே ஒரு பெரிய சாதனை தான். அதாவது வந்து உலகத்தையே சைக்கிள்ல சுத்தி வந்திருக்காருன்னு சொல்ல வர இல்லையா? இப்ப மார்க் மட்டும் இல்லாம இவருடைய சாதனையை இன்னொருத்தர் முறியடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாண்டை சேர்ந்த ஆண்ட்ரூ நிக்கல்சன். ஆண்ட்ரூ நிக்கல்சனும் பாத்தீங்கன்னா மார்க் டிராவல் பண்ண அதே கிலோமீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்காரு. பட் எத்தனை நாள்ல அதை முறியடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 123 டேஸ்ல. சோ இதை கேள்விப்பட்ட மார்க் மறுபடியும் அதே கிலோமீட்டர்ஸ் நான் சைக்கிள்ல டிராவல் பண்ண போறேன், பட் 80 நாட்கள்ல நான் அதை டிராவல் பண்ணி மறுபடியும் சாதனை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி ஜூலைல இந்த சாதனையை ஸ்டார்ட் பண்ண போறாராம். வாவ், சூப்பர்யா. நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட வந்து சைக்கிளிங் பண்ணவே முடியல. ஜிம்முக்கு போனாலும் சரி, வீட்லயும் சரி, எங்கேயுமே பண்ண முடியல. இவங்க என்னடானா சைக்கிள்லயே உலகத்தை சுத்தி சுத்தி வந்திருக்காங்க, உலக சாதனையும் படைச்சிருக்காங்க. நிஜமாவே சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதி காத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. நம்ம செயின் ஸ்நாச்சிங் டெக்னிக்கை பார்த்துருந்தோம். அது வந்துட்டு ஜென்ரலாக இப்போ நடந்து போகும்போது எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆஸ் அ மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், எஸ்பெஷலி லேடிஸ், நீங்கள் எப்பவுமே வந்து உங்கள் சரௌண்டிங்ஸில் அவேராக இருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஷியஸாக அவேராக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ செயின் ஸ்நாச்சிங்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளால வந்து டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சுது. இதே மாதிரியான பைக்ல வராங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அவங்க டச் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துட்டு போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த சவுண்ட், அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ் எப்பவுமே வந்து நீங்க அவரா வச்சுட்டு இருக்கிறது, அந்த ப்ராக்டிஸ் எப்பவுமே எடுத்துட்டே இருங்க.
உங்களோட சரௌண்டிங்ஸ்ல லிசனிங்ல அவேராகவே இருந்துட்டுருங்க. ஸோ அந்த பைக் சவுண்ட்ஸ் வரும்போது ஜென்ரலாகவே நமக்கு கிட்ட வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும். அதையும் மீறி வந்து அவங்க லைட்டாக டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். என் கூட இன்னைக்கு என்னோட பார்ட்னர் வெங்கட்ராமன் இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டெக்னிக்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பைக்ல நம்மள அட்டாக் பண்ண வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஜென்ரலா வந்து 2 மிஸ்ஸிங் டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். இனிஷியல் அட்டாக்கிங்கை விட ஜஸ்ட் நார்மல் ஹியூமன் பீயிங், நார்மலா ஒரு லேடி போயிட்டு இருக்கீங்க, பி இட் எனி ஏஜ், அவங்க வந்து எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் லைட்டா ஜஸ்ட் உட்காடுறீங்க, எழுந்துக்கிறீங்க, ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் கெட்டிங் அப். இது டெக்னிக் நம்பர் 1. இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒருத்தங்க பைக்ல வராங்க. ஸோ அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. இங்க ஓரளவுக்கு நமக்கு வந்துச்சு அப்படின்ற போது நம்ம உட்கார்ந்துடலாம். ஸோ இப்படி உட்கார்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாராலையுமே பண்ண முடியும், கரெக்டா? ஸோ ஓரளவுக்கு நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்ற போது நம்ம அப்படியே வாக் பண்ணிட்டே இருக்கோம், பைக் வருது, அவ்வளவுதான். ஸோ இப்படி உட்காரும் போது அந்த ஃபோர்ஸ்ல அவங்க வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளை தாண்டி போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு மிஸ் ஆயிடும், நம்மளும் நம்மள சேஃப் பண்ணியிருப்போம், நம்ம செயினையும் சேஃப் பண்ணியிருப்போம். இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் பாத்தீங்கன்னா ரொம்ப உட்கார முடியாதவங்க இல்ல நீ பெயின் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு இங்க இருந்து ஃபுல்லா உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா ஜஸ்ட் அப்படியே முன்னாடி போறோம், ஜஸ்ட் இந்த முன்னாடி இப்படி மிஸ் பண்றோம். இந்த பாடி, ஃப்ரண்ட் பாடி, அப்பர் பாடியை ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் முன்னாடி போடுறோம். இப்படி இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட நெக் மேல இந்த ரீஜன்ல வந்து அவங்க ஹேண்ட் எப்படியோ பாஸ் ஆயிடும். ஸோ அப்படி பாஸ் ஆனாலுமே வந்துட்டு நம்ம அழகாவே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் எப்படி அப்ளை பண்றது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இருக்கோம், நம்ம ஜஸ்ட் நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு பைக்ல வராங்க. எஸ், ஓரளவுக்கு நமக்கு சவுண்ட் கெஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹேண்ட் வரதை பார்த்தோம், அப்படியே ஜஸ்ட் இப்படி மிஸ் பண்ணோம். ஸோ இப்படி மிஸ் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம ஈஸியா நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் லேமேன் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். அடுத்து ஓரளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க அவங்க வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டெக்னிக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டீங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெக்னிக்ல இப்படி யூஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி கிராப் பண்ணாங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்க இன்கேஸ் பைக்ல இருக்காங்க அப்படின்னா டாப்ல ஆகி ஃபால் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அவங்க நம்மளையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டோம், எதிரியும் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வாக் பண்ணி போயிட்டே இருக்கோம், ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியுது. ஸோ இங்க வர்றோம், இப்படி புல் பண்றோம், இங்க இருந்து இந்த நீல நம்ம வெயிட்டை ஷேர் பண்ணி இப்படி டிஃபெண்ட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க பாடி டவுன் ஆகும். நம்ம பிடிக்கிற பாயிண்ட் வந்து இந்த பார்ட் ஆஃப் த ஹேண்ட். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ஹேண்ட்ல வந்து நீங்க எந்த ஹியூமன் பீயிங்கை பிடிச்சிங்கனாலும் அவங்க உங்களோட எவ்வளோ ஹெவியா இருந்தாங்களுமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பாடி முன்னாடி வரும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான டிஃபென்சிவ் டெக்னிக். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஃபைனல் டெக்னிக்கு போகலாம். இதே மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க அண்ட் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்படி டுவர்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணீங்க, இதே வந்துட்டு இப்படி போட்டு இப்படியும் வந்து அட்டாக் பண்ணலாம். அடுத்து நம்ம இப்போ ஃபோர்த் டெக்னிக் போகலாம். அதே மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம், ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எப்படியே இங்க பிளாக் பண்ணி லெஃப்ட் லெக்க முன்னாடி வச்சு இங்க ஒரு புஷ் பண்றீங்க அப்படின்னாலும் வந்துட்டு அந்த பைக் ஃபோர்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க பைக்கும் டாப்ல ஆகும், அவங்களுமே வந்துட்டு பேலன்ஸ் போகும், ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இது இன்னும் எஃபெக்டிவான டெக்னிக். ஸோ நம்ம இப்போ பைக்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க பைக்ல வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இங்க பிளாக் பண்ணி இப்படி அட்டாக்கும் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு டிஃபென்ஸ் அண்ட் புஷிங் டெக்னிக் அப்படிதான் பார்த்தோம். இதுல அட்டாக்கிங்கும் இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் கொடுத்த விஷயங்களை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட உங்களை நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நமக்கு எப்படி நம்மளோட பர்ஸும் நம்மளோட மொபைல் போனும் ரொம்ப அவசியமான விஷயமோ அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதும் ரொம்ப அவசியமான விஷயம் தான். எஸ், எந்த ஒரு பிரச்சனையுமே மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம நம்மளே தன்னம்பிக்கையோட தனிச்சு நிக்கணும்னா கண்டிப்பா மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியான கலையை கத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. எஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்பெல்லாம் சினிமாவும் வாழ்க்கையும் ஒன்னாவே ஆயிடுச்சு. என்ன சுவாதி, திடீர்னு லைஃபையும் சினிமாவை ரிலேட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டேன்.
அதாவது இந்த வடிவேலு காமெடி நீ கேள்விப்பட்டிருக்கியா? வடிவேலு வந்து கிணத்த காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி டெல்லியை சார்ந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட ரோட்டை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்னது ரோடையே காணுமா? இது கிணத்த காணும் காமெடி விட இன்னும் ஃபன்னியா இருக்கு. என்ன சாத்தி சொல்ற? எப்படி இந்த பிரச்சனை வந்திருக்கு? நான் என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதாவது மேப்ல வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரோடு காட்டிருக்கு. ஆனா அந்த ரோடு வந்து ரியாலிட்டியில இல்லையா. என்னடா அது மேப்ல காட்டுது பட் ரோடே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கிற 33 பேர் வந்து ஒன்னா சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எவ்வளவு தேடியும் வந்து மேப்ல காட்டுது, அந்த ரியாலிட்டியில இல்ல. சரி ஓகே 6 மணிக்குள்ள வந்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கேஷ் பிரைஸ் ரிவார்ட் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியும் அந்த ரோட வந்து அவங்களால கண்டே பிடிக்க முடியலையா. ஐயோ இது நிஜமாவே கிணத்து காணும் அந்த மாதிரி கேஸா இல்ல காமெடி கேஸான்னு தெரியலையே. ஆக்சுவலா அந்த ரோடு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல வந்து புதுசா கவர்மெண்ட் ஸ்கூலும் நிறைய வீடுகள்லாம் வந்ததுனால ஒரு காலனியா மாறிடுச்சான். சோ அதனாலதான் அந்த ரோடு வந்து இருக்கிறது மேப்ல தெரிஞ்சிருக்கு பட் ரியாலிட்டியில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓ சோ இதுதான் அந்த ரோடு காணாம போனதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி போல இருக்கு. சோ எனிவே இவ்வளவு பெரிய ரோட்ல கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த சமயத்துல அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்பவே ஸ்டாப் பண்ணி அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா மேபி அந்த ரோடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எனிவே ரோட காணும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நம்ம எல்லாருக்காகவும் ஒரு நல்ல பியூட்டி டிப்ஸ் காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டாபிக்கு. எனக்கு வந்து முக்காவாசி யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து என்னோட ஓபியில் கேட்குற ஒரு ப்ராப்ளம் இது. அதாவது ஸ்கின் லைட்டனிங் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறது. ஸோ ஸ்கின் லைட்டனிங்னா என்ன, ஏன் வந்து நம்மளுக்கு ஒரு சில பேர் டார்க்காக இருக்காங்க, சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேரராக இருக்காங்க, இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எது வந்து நம்மளுக்கு டார்க்கர் ஸ்கின் டோனை கொடுக்குது? மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் தான். இந்த மெலனின்ங்கிற பிக்மெண்ட் வந்து அதுதான் நம்மள எவ்வளோ டார்க், என்ன ஸ்கின் கலர், அது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறது இந்த மெலனின் தாங்க. இந்த மெலனின் எவ்வளோ இருக்கும், இது வந்து சேர்ந்து இருக்குமா இல்லை வந்து விரிஞ்சு இருக்குமா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா ஸ்கின்ல, இது எல்லாமே டிசைட் பண்ணுறது வந்து நம்ம ஜெனட்டிக் ட்ரேட் தான். அதாவது நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆன்சஸ்டர்ஸ்க்கு எப்படி இருந்திருக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரது தான் வந்து இந்த மெலனினோட டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரினர்ஸ், இந்த கொகேஷியன்ஸ், அமெரிக்கன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு இந்த மெலனின் கண்டென்ட்டே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மோரோவர் வந்து கொஞ்சம் டிஸ்பர்ஸ்டாக இருக்கும் ஸ்கின்ல. அண்ட் அந்த மெலனின் குளோபியூல்ஸும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். வெரஸ் இப்போ ஆஃப்ரிக்கன் ஸ்கின் டோன்ஸ் இல்லை டார்க்கர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்த மெலனின் குளோபியூல் அப்படிங்கிறது உருண்டையாக இருக்கும். அது ஸ்கின்ல வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பெருசாக இருக்கும், சேர்ந்து கிளஸ்டர்டாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு கலர் வேரியேஷனுமே நிறைய இருக்கு. இன் ஹியூமன் ரேஸே சொல்கிறேன் நான். சம்டைம்ஸ் சில நேரத்தில் வந்து மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. சில ரேசஸ்க்கும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. இல்லை சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கும் வந்து இந்த மெலனின்ங்கிற ஒரு பர்டிகுலர் பிக்மெண்ட் அதிகமாக வருது. அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின் கலர் டார்க்கன் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த மெலனினோட ஆக்சுவலி என்ன வேலை, ஏன் இது வந்து நம்ம ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலனின்ங்கிறது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட், அதாவது காட் கிட்டேருந்து கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட். அதனால தான் நான் சொல்கிறேன் எவ்ரி கலர் இஸ் பியூட்டிஃபுல், யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் கலர். ஏன்னா மெலனின்ங்கிறது வந்து ஒரு அம்பரலா மாதிரி. அதாவது எவ்ரி டைம் நீங்கள் வெயிலில் போகும்போது உங்களோட நியூக்ளியஸ், அதாவது இமையில் செல் இமையில் இருக்கிற நியூக்ளியஸை ஒரு அம்பரலா மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். இது நம்ம டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ரொம்ப எஃபெக்டிவ் டூல். ஸோ வெளியே இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ மேடம் நான் வெளியே போனால் டேன் ஆகிட்டேன், எனக்கு இந்த டேனிங் போகிறதுக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியே போகிறோம் சன்ல அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற சோல்ஜர் மெலனின். உங்கள் டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்கின் கேன்சர்லேருந்து தவிர்க்கிற ஒரு பர்டிகுலர் ஷீல்டு நம்மளுக்கு. ஸோ தயவு செஞ்சு வந்து நான் வெளியே போனால் டேன் ஆகக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க. டேனிங் இஸ் குட் ஃபார் யூ. ஓகே, ஸோ என் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால டேனிங் ஆகாதா அப்படின்னா, சன்ஸ்க்ரீன் வந்து வில் ஒன்லி ப்ரிவெண்ட் சன் பர்ன், இட் வில் நாட் ப்ரிவெண்ட் அ டேன். சரிங்களா? டேனிங்கிறது கண்டிப்பாக நடக்கணும், நடந்தால் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். இஃப் டேனிங்கே நடக்கலைன்னா ஸ்கின் பேர்ன் ஆகிடும். இப்போது அதனால தான் வந்து ஒயிட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு டேனிங் மெக்கானிசமே அவ்வளோ இருக்காது. அதனால தான் அவங்க வெயிலில் போனால் சட்டுன்னு வந்து செவப்பாகி ஒரு மாதிரி பேர்ன் ஆகிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார் த இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு we are gifted by God that we have a natural protection against sunlight and cancer. So be happy with your color. அதுக்கும் மேலே சில பேர் வந்து என்னென்னா மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால இருக்கலாம், சர்டன் கிட்னி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா லிவர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை ஸ்கின்லேயே வந்து தன்னெதிர்ப்பு நோய் மாதிரி வரலாம். வேறு வந்து உங்களுக்கு சில போர்ஷன் மாத்திரம் சில பகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு கருப்படைய ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். இல்லை இது தவிர அஃப்கோர்ஸ் ஒரு பாப்புலேஷன் இருக்கவே வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக ஃபேர் ஆகிடணும் மேடம், எனக்கு வந்து கல்யாணம் இன்னொரு 4 months இருக்குது, எப்படியாவது என்ன ஃபேர் ஆக்கிருங்க அப்படின்வாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மேடம் எனக்கு வந்து இப்போ நான் வெயிலில் போயிட்டு வந்தால் டேன் ஆகிட்டேன், இப்போ கண்டிப்பாக எனக்கு எப்படியாவது
எப்படியாவது அந்த டேன் எடுத்துருங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் இட் டஸ் ஹெல்ப். நான் சொல்ற என்னெல்லாம் ரெமெடிஸ் இருக்கும். ஸோ என்ன மெடிக்கலி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் காம்பவுண்ட், சர்டன் மெடிசின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லைட்டனிங்கை கொடுக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட எஃபெக்டிவ் லைட்டனிங் க்ரீம்ஸில் இருக்கிறது இதெல்லாம் தான். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுவினோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். பட் இந்த ஹைட்ரோகுவினோனுங்கிற கெமிக்கல் வந்து இட் ப்ளீச்சஸ் தி ஸ்கின். ஆனால் அந்த ப்ளீச் பண்ணும்போது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் இந்த கெமிக்கலை ஒரு இந்த மெடிசனை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கின் லைட்டனிங் க்ரீம்ஸில் வந்து இந்த ஹைட்ரோகுவினோனுங்கிற கெமிக்கல் வந்து இருக்கும். எஸ்பெஷலி வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் லைட்டாக ஃபேர் ஆகணும்ட்டு ஃபார்மசியில் போய் நேராக வந்து போய் சொல்லும்போது அவங்க ஃபார்மசியில் இருக்கிறவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் எடுத்து க்ரீமை கொடுத்துட்றாங்க. அதில் வந்து ஒரு சர்டன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஸ்டெராய்டு, ஹைட்ரோகுவினோன், ரெட்டினாய்டு அப்படிங்கிற ஒரு 3 மாலிக்யூல காம்பினேஷனாக இருக்கிறது. இது வந்து ஒன்லி அண்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரம் தான் யூஸ் பண்ண வேண்டியது. பட் இந்த மாதிரி ஃபார்மசி பீப்புள் விதவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்பொழுது அந்த க்ரீமை வந்து ரொம்ப அதிகமாக போடும்போது ஃபேஸில் பிம்பிள்ஸு இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அந்த ஃபேஸ், இல்லை ஃபேஸ் ரொம்ப ஒரு 20 வயசு பொண்ணோட ஃபேஸ் வந்து 50 வயசு மாதிரி மாற சான்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு டோன்ட் யூஸ் இந்த மாதிரி ஃபேர்னஸ் க்ரீம்ஸ், லைட்டனிங் க்ரீம்ஸை போயிட்டு ஃபார்மசிலேருந்து வாங்காதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மாத்திரம்தான் யூஸ் பண்ண வேண்டியது. இட் இஸ் நாட் ஃபார் செல்ஃப் யூஸ். ஸோ டோன்ட் ட்ரை செல்ஃப் ரெமெடிஸ். வில் கோ பேக் டு ஹைட்ரோகுவினோன். இப்போ அந்த ஹைட்ரோகுவினோனுங்கிற கெமிக்கல் வந்து நல்ல ப்ளீச்சிங் கெமிக்கல் தான். பட் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலுக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர மோர் தென் த டைம் இன்டர்வல் யூஸ் பண்ணால் அதுவே வந்து டார்க்கனிங் கொடுக்கும். ரெண்டாவது மிச்ச கெமிக்கல்ஸ் என்ன வந்து ஒரு மிச்ச மெடிசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், கோஜிக் ஆசிட். கிளைகாலிக் ஆசிட்ங்கிறது வந்து இட் இஸ் அன் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் சுகர் கேன். லாக்டிக் ஆசிட் வந்து மில்க்லேருந்து வர ஒரு பர்டிகுலர் மெடிசன் அது. அண்ட் கோஜிக் ஆசிட் ரைஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறது, அதாவது நம்ம சாப்பிட்ற அரிசியிலிருந்து தான் டிரைவ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் லிக்விட். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை லைட்டனிங் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த மெலனின் தயாரிப்பில் டைரோசின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் என்சைம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. அதை வந்து குறைச்சி அந்த டைரோசினோட ஆக்ஷனை குறைச்சி மெலனினோட சிந்தசிஸே வந்து அதாவது அதோட ப்ரொடக்ஷனே வந்து குறைச்சிடும் இந்த பர்டிகுலர் மெடிசன்ஸ் எல்லாம். இது தவிர என்ன யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் யூஸ் பண்ணலாங்க. அதாவது விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆர்பியூட்டின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெடிசனுமே வந்து இந்த லைட்டனிங்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த ஃபார்ம் ஆஃப் க்ரீம்ஸ் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட இருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் வாங்கும்போது திஸ் வில் ஹெல்ப் வித் ஸ்கின் லைட்டனிங். ஸோ என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து ஹெல்ப் ஆகும்? சில பேருக்கு வந்து ஒன்லி க்ரீம்ஸ் ஹெல்ப் ஆகிறது கிடையாது. அண்ட் ப்ரொசீஜர் வந்து ஏதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர்னு பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டராக வந்து உங்களுக்கு அந்த லைட்டனிங் எஃபெக்ட் வந்து வரது சான்ஸ் நிறைய. அப்படி இருக்கும்போது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கெமிக்கல் பீல்ஸ். கெமிக்கல் பீலுங்கிறது பீல் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ என்ன டாக்டர் என் ஸ்கின்னே அப்படியே பீல் ஆகிடுமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ட்ரெயின்ட் ஹேண்ட் அவங்க வந்து பண்ணும்போது, ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் உங்கள் கெமிக்கல் பீலை பண்ணும்போது டெஃபினட்டாக இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். அண்ட் கெமிக்கல் பீல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே கிளைகாலிக், லாக்டிக், கோஜிக் ஆசிட் இது எல்லாத்தையுமே ஃபேஸில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு அதுக்கப்புறம் வாஷ் ஆஃப் பண்ணும்போது மேலாப்பில் இருக்கிற தோலை வந்து அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி எடுத்துரும். கீழே வந்து புது தோல் வரும்போது அந்த தோலில் உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனோ இல்லை அந்த கருப்போ இல்லாமல் நியூ தோல் வரும் உங்களுக்கு. ஸோ கெமிக்கல் பீல்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட் டு லைட்டன் த ஸ்கின். இது தவிர வந்து லேசருமே வந்து லேசர் டோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேசருமே யூஸ் பண்ணலாம் டு இன்க்ரீஸ் அந்த பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு லேசரையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது தவிர வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எஸ்பெஷலி நம்ம ஸ்கின்ல, ஏன்னா வருஷம் சம்மர் வந்து இன்னுமே ஹார்ஷ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சன்லைட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹார்ம்ஃபுல் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. உங்கள் சன்ஸ்க்ரீனை மறக்கவே மறக்காதீங்க. மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ் இஸ் யோர் சன்ஸ்க்ரீன். 20 மினிட்ஸ், அதாவது உங்கள் ஸ்கின் டைப்க்கு என்ன மாதிரி சூட் ஆகுமோ, ஆயிலி ஸ்கின்னா ஜெல் ஃபார்முலேஷன் சன்ஸ்க்ரீனும், ட்ரை ஸ்கின்னா க்ரீம் ஃபார்முலேஷன் சன்ஸ்க்ரீனும் வெளியே போகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியும் வெளியே போனப்பறம் 20 நிமிஷம் அப்புறமும் போட்டால் நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஒரு SPF ஆஃப் மினிமம் 30 கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் இல்லாமல் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. இந்த சம்மர் இஸ் கோயிங் டு பி வெரி ஹாட் அண்ட் யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அகேன்ஸ்ட் த சன். ஆல் திஸ் செட் அண்ட் டன். ஓரலாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, ஹை லெவல் ஆஃப் விட்டமின் சி இருக்கிற ஃபுட் லைக் ஆம்லா, குவாவா, இது எல்லாமே வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. விட்டமின் ஏ லைக் பப்பாயா, எல்லோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ரெட் வைன், ரெஸ்வெரட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது எல்லாம் பண்ணி ப்ளீஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் அகேன்ஸ்ட் த சன். அண்ட் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எவ்ரி கலர் இஸ் அ பியூட்டிஃபுல் கலர். த கலர் யூர் பார்ன் வித், அதாவது நீங்கள் பிறக்கிற கலர் கண்டிப்பாக அழகான கலர் தான். நம்ம எல்லாருமே we are all very unique and different human beings.
ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் வாட் ஷேட் யூர் பார்ன் வித். என்ன கலர் நம்ம இந்த கலர் அப்படிங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை என்றைக்குமே இருக்கக்கூடாது. எவ்ரி கலர் இஸ் அ பியூட்டிஃபுல் கலர். யூ ஷுட் ஹாவ் ஹெல்தி ஸ்கின், நாட் ஃபேர் ஸ்கின். ஓகே, ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யோர் கலர். இந்த ரோடு மாதிரி தான் கண்மணி நம்மளுடைய பியூட்டியும். நம்ம வந்து கண்டுக்காமலே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது காணாமலே போயிடும். எஸ், அப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கண்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக புனிதமான ஒரு ஸ்தலத்துல பஞ்சி ஜம்பிங் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நீ கேள்விப்பட்டியா? எஸ், ரிஷிகேஷ் தானே நீ சொல்ற. இந்தியாலே வந்து ரொம்ப உயரமான ஒரு பஞ்சி ஜம்பிங் ஸ்பாட் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், பஞ்சி ஜம்பிங் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஃபேவரட்டான ஒரு கேம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? கதைன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் நினைக்கிறேன். சொல்லு. பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, அங்கதான் வான்வாட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த கணவன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஸ்வாதி. அவருடைய மனைவியை எப்பவுமே கொடுவு பண்ணிக்கிட்டே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அவளும் பாவம் ரொம்ப நாள் பொறுத்து பார்த்து ஒரு நாள் பொறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்கா, எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ஆலமரம் மேல போய் உட்கார்ந்துருக்கா. அவன் அங்கேயும் வந்துட்டான் கண்டுபிடிச்சு. ஆலமரத்துக்கு மேல ஏறி வந்த உடனே மனைவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இங்கே வந்துட்டானா, இங்க இருந்து எப்படியா தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா, ஆலமரத்துல விழுது இருக்கும்ல, அந்த விழுதை வந்து அவருடைய காலில் நல்லா ஸ்ட்ராங்கா டைப் பண்ணிட்டு ஆலமரத்துல இருந்து கீழே குதிச்சிருக்கா. சோ ஆனா அவ கீழே விழல, அவளுக்கு அடியும் பண்ணல. சோ இந்த இன்சிடென்ட்ல இருந்துதான் பஞ்சி ஜம்பிங் அப்படிங்கிற ஒரு கேமே ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. வா, ஒரு பொண்ணு வந்து அவளோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி காலை கட்டி கீழே விழுந்திருக்கா. சோ அது வந்து பிற்காலத்துல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமா மாறி இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அந்த டைம்ல யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இது ஒரு கேமா மாறும் அப்படின்னு. ஆனா இதே பஞ்சி ஜம்பிங்க்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒரு கேம்குள்ள 2 கதையா? சொல்லு கண்மணி. இதே வான்வாட் ஐலாண்ட்ல தான் அறுவடை நாட்கள் இருக்குல்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கலாம். அப்போ ஒரு பாப்புலரான கேம் இருந்திருக்கு. அது என்ன கேம்னு பார்த்தனா, அங்க இருக்கிறவங்க அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் உயரத்தை நின்னுக்கிட்டு அவங்க காலில் வந்து ஒரு கயிறையோ இல்ல கொடி மாதிரி ஏதோ ஒண்ணு கட்டிக்கிட்டு 30 மீட்டர் உயரத்துல இருந்து கீழே குதிப்பாங்களாம். சோ இந்த கேமுக்கு பின்னாடி இருந்துதான் பஞ்சி ஜம்பிங் வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. பஞ்சி ஜம்பிங் பின்னாடி இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்ததான் மார்னிங் கஃபேல காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ்லாம் ரெடியா இருக்கு. அது என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Hi, good morning and welcome to the dress shop. இந்த ஷாப்புடைய பேரே தி ட்ரெஸ் ஷாப் தான். பிகாஸ் தே கஸ்டமைஸ் பிரைடல் ட்ரெஸ் அண்ட் ஃபுல் கவுன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும், வெரி ப்ரிட்டி. நமக்கு எப்படி வேணுமோ, நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா கஸ்தூரிபாய் நகர், அடியார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் பிரைடல் காஸ்டியூமோட நம்ம ஆரம்பிக்கலாம். சிம்பிளாக எப்போவுமே நம்ம வந்து ஒயிட்டில் வந்து நல்ல ஒரு லாங் கவுன், ஒரு பால் கவுன் தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். நிறைய வெரைட்டிஸ் அதுலேயே குட்டி குட்டியாக ஆல்டர் பண்ணிப்பாங்க. பட் இங்கே மொத்தமாகவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதையே நான் வந்து ஒரு இந்த ஃபுல் செக்மெண்ட்க்கும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ டு பிகின் வித், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அமேசிங்கான பிரைடல் காஸ்டியூம் இது. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இது போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளேடாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து நமக்கு சோர்ஸ் பண்ணி கொடுக்கறது இல்லை. எவ்ரி திங் தே ஆர் டூயிங் இட் அப்படியே ஹேண்ட்மேட் சொல்லுவாங்கல்ல, நமக்காக சுட சுட ரெடியாகி வருது இந்த காஸ்டியூம். கம்ப்ளீட்லி எம்ப்ராய்டர்ட், ஒயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு சில்வர் லைனிங் உள்ள ஒயிட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து ஃபுல்லாக நெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெட்டில் இருக்குது. வெரி ப்ரிட்டி. அண்ட் இதோடைய நெக் போர்ஷன் வந்து பின்னாடி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இருந்த நிறைய வெரைட்டியில் இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நான் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் அங்கே இந்த பேர்ல் ஃபினிஷ்லாம் வந்து பார்க்கவே இதுவே ஒரு பெரிய ஸ்டேஜ் செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ பிரைட், பொதுவாகவே நம்ம பிரைடை விட்டு நகர மாட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டால் டெஃபினெட்லி கண்ணை மாற்றவே முடியாது. ஸோ ப்ரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஃபிட் அண்ட் ஃப்ளேர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கெல்லாம் ஃபிட்டிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட்லி ஃப்ளேர்டாக இருக்கும். ஸோ எம்ப்ராய்டர்ட், மிஷின் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டர்ட் மோஸ்ட்லி இவங்க அதுதான் வச்சுருக்காங்க. அதுலேயே ரொம்ப ப்ரிட்டியாக, ரொம்ப ரிச்சாக ஸ்டோன் ஒர்க், பேர்ல் ஒர்க் அதெல்லாம் பண்ணி இருக்குது. கீழே ஃபுல்லாக சாட்டன், ஹாஃப் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எத்தனை விதமான ரேஞ்ச் இருக்குமோ அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க.
ஸோ பின்னாடி பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம கிறிஸ்டியன் பிரைடில் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஃபினிஷிங், ரொம்ப பக்காவாக இருக்குது. இது இன்னும் சும்மா போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக் ஃபுல்லாக பேர்ல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லேசர் கட் ஃப்ளோரல் ஒர்க்கில் ஃபுல்லாக டிஷ்யூவில் ரஃபில் செம்ம பிரிட்டியாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் இங்கே நமக்கு லேஸ், இங்கே ஃபுல்லாக நமக்கு பின்னாடி லேஸ் வரும் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. வெரி ப்ரிட்டி. ஸோ கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு நம்ம போகிறதே பிரைடோடைய ட்ரெஸ், மேக்கப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் மோஸ்ட்லி. நான் அதுக்கு தான் போவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குது. ஒயிட் அண்ட் பேர்ல் ஆல்வேஸ் மேக்ஸ் அ பெஸ்ட் பேர். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் வேறு என்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கீழே வந்து சாட்டனில் இருக்கும், மேலே வந்து ஒயிட்டில் இருக்கணும். இது ஃபுல்லாக பேர்ல் கூட சேம் இதே ஹாஃப் ஒயிட் பேர்ல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல் எம்ப்ராய்டரி. ஸோ இது வந்து ஏலைன் ஸ்டிச். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட் லுக். அசன் இதை வந்து ஒருத்தவங்க போட்டு நம்ம பார்க்க வேணாம், அதை பார்த்தாலே ஆஸ் எஃப் ஒரு கேர்ள் வேர் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து நல்ல ப்ராட் நெக், வெரி ப்ரிட்டி. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடல் தான். பட் நம்ம நிறைய இதை யூஸ்வலாக இந்த மாடல் நம்ம பார்த்ததுனால நமக்கு இங்கே மற்றதெல்லாம் பார்த்த உடனே இது கொஞ்சம் எனக்கு டுவர்ட்ஸ் இந்த ஃப்ராக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மியாயிடுச்சு. பட் வெரி ப்ரிட்டி. ஃபுல் ஃப்ளேட், embroidered with belt, half shoulder, bridal frock பார்க்குறோம். இது வந்து பேக் சைட் வித் சேம் ஒயிட் அண்ட் pearl. see இதில் ஒயிட் pearl வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் எம்ப்ராய்டரி. அண்ட் இவங்களுடைய காஸ்டியூம்ஸில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா எது ஹேண்ட் எம்ப்ராய்டரி எது மிஷின் எம்ப்ராய்டரினே தெரியல, எல்லாமே ஸோ க்ளோஸ்லி ஸ்டிச்டு. ஸோ கிறிஸ்டியன் பிரைட் கலெக்ஷன்ஸ்லேயே இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, அப்போ இந்தியனில் இன்னும் எவ்வளோ இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லெஹங்காஸ் அண்ட் லாங் கவுன்ஸ் அண்ட் ஈவினிங் வேர் இந்த மாதிரி நிறைய இருக்குது இவங்க கிட்ட. நாளைக்கு அதை கிராண்ட் செக்ஷனை பார்க்கலாம். ஸ்வாதி, பஞ்சி ஜம்பிங் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த ஹிஸ்டரி பத்தி எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்ல காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் வேற பார்த்திருக்கோம்ல. எக்ஸாக்ட்லி, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேற நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, என்னதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்து மாறிக்கிட்டே வரோம், நிறைய மாடர்ன் ஜுவல்லரி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னாலும் தங்கத்து மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு முக்கியமா கேர்ள்ஸ்க்கு வந்து குறையவே குறையாது இல்லையா? என்னைக்குமே குறையாது. ஏன்னா தங்கத்துக்கு மேல இருக்கிற அந்த கிரேஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா தங்கம் தானே. எஸ், இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, கிராமப்புறத்துல வந்து அதிகமா தங்கம் எங்க இருக்குன்னா கேரளா ஸ்டேட் பீப்புள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சராசரியா ஒருத்தவங்களோட வீட்டுல வந்து எவ்வளவு இருக்குன்னா 1,61,211 rupees worth gold jewelry வந்து ஒருத்தவங்க வீட்லயும் இருக்கான். ஓகே, சோ கேரளால எப்படி இருக்குன்றத சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டுல நிலைமை எப்படி இருக்கு? எஸ், தமிழ்நாடு தான் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. கேரளாக்கு அப்புறமா நம்ம தான் இருக்கோம். நம்ம ஊர்ல வந்து சராசரியா ஒரு கிராமப்புறங்களையும் ஒரு வீட்டுல 1,08,094 rupees worth jewelry இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மூணாவது இடமா பார்த்தோன்னா கோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஸ்வாதி, நீ தமிழ்நாடு பத்தியும் சொல்லிட்ட, கேரளா பத்தியும் சொல்லிட்ட. ஆனா ரெண்டு இடத்துமே வில்லேஜ் பத்தின ஸ்டேட்டஸ் தானே நீ கொடுத்திருக்க. சிட்டில என்ன நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி சிட்டிலயும் கேரளா தான் கண்மணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பட் செகண்ட் பொசிஷன்ல இருந்து நம்ம வந்து தேர்ட் பொசிஷனுக்கு போயிட்டோம். சோ கோவா பீப்புள் தான் வந்து செகண்ட் பொசிஷன்ல வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து தேர்ட்ல தான் இருக்கு. ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நிறைய பேர் தங்கம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுவும் சரிதான் இல்லையா? தங்கம் அப்படிங்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது தானே? எஸ் கண்மணி, ரொம்பவே கரெக்டா சொன்னேன். சோ நிறைய விஷயங்கள் நம்ம ஃபைனான்ஸ் பத்தி பேசிட்டோம். அடுத்ததா குழந்தை வளர்ப்பு பத்தி சின்னஞ்சிறு உலகம் பகுதியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேர்களே.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்தா நம்மளே பார்க்க மாட்டோம். ஆனா இப்போ நம்மளே வந்து எங்கேயா சின்ன மெட்டீரியல் கிடைக்காதா, வாட்ஸ்அப்ல ஏதாவது வராதா, ஆன்லைன்ல வராதான்னு நம்மளே வந்து தேடுறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேடல் வந்து ஒண்ணு நம்மளோட எதிர்பார்ப்புகள்னாலையும் வந்திருக்கு. ரெண்டாவது இருக்கிறதுலே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு நிறைய விஷயம் வருது. எது உண்மை, எது போய், எது நம்பலாம், எது நம்ப கூடாது, எது நம்ம குழந்தைக்கு பொருந்தும் அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கோம். சோ இந்த பகுதியில வந்து கரெக்டான சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்து ஆசைப்படுறேன். சோ இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து எதிர்பார்ப்புன்ற ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னேன். எதிர்பார்ப்பே இல்லாத பெற்றோர்கள் இருந்தா பிரச்சனையே இல்லை. ஏன்னா குழந்தை பாட்டுக்கு தானா வளரும், நம்மலாம் வளர்ந்த விதத்துல வளர்ந்துருவாங்க. இப்ப ஆனா பெற்றோர்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிகவும் அதிகமா இருக்கு. இதுல வந்து ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டடி ஒண்ணு செஞ்சிருந்தாங்க ஒரு யூனிவர்சிட்டியில. இந்தியால வந்து ஒரு குழந்தை என்ன படிக்கணும், எந்த துறையில வந்து அவங்க போய் சேரணும் அப்படின்றது யாரு முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பக்கத்து வீட்டு அம்மா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அது வந்து நம்ம எல்லாமும் செய்யணும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமா நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிடறோம். சோ ஒரு குழந்தை ஸ்கூல் போகிறது மட்டும் இல்லாம சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது அனுப்புறோம், டியூஷன் அனுப்புறோம். இது பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ நம்ம வந்து சரியான பெற்றோர்களா இல்லையோ அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம். சோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் திறமைகள் அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு. ஆனா அந்த திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம சரியான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழல் நம்ம வந்து வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். இந்த சூழல் சரியா இருந்தது அப்படின்னா எந்த குழந்தையா இருந்தாலும் தானா தன்னோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்திப்பாங்க. இந்த நம்பிக்கை இருக்கும்போது அவங்க வந்து அடுத்தபடி அவங்களே வந்து ஒரு ஆர்வமா அதுக்குள்ள இறங்குவாங்க. நம்ம பாராட்டலுக்கோ இல்ல வெளியிருந்து ஒரு சர்டிபிகேட்டுக்கோ அவங்க வந்து தேட மாட்டாங்க. நீங்க ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்குங்க, ஒரு சின்ன பவுடர் டின் கொடுத்தீங்கன்னா கூட அது வச்சு அது விளையாடும். ஆனா நம்மளா என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டாய் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கோம், இல்ல ரொம்ப டெக்னாலஜிலேயே லேட்டஸ்ட் வீடியோ கேம் வாங்கி கொடுத்துடுறோம். இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா அதுல அவங்க வந்து ஒரு அடிமை ஆயிடுறாங்க, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் வச்சு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. இந்த சாதாரண விஷயங்களோட விளையாடாத குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா சிந்தனையை வந்து மெதுவா குறைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு வெளியிருந்து வரக்கூடிய ஒரு அப்ரிசியேஷனோ இல்ல வெளியிருந்து வரக்கூடிய ஒரு பாராட்டலுக்கோ மட்டும்தான் அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான சைக்காலஜி ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமா தன்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம வெளியிருந்து நான் சர்டிபிகேட் கொடுக்கறேன், இந்த கோர்ஸ் போனா நீ உனக்கு இந்த பிரைஸ் கிடைக்கும்ன்ற அளவுக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாராட்டலுக்கு மட்டும் அவங்கள வந்து அடிமையாக்கிட்டோம். சோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா நம்ம குழந்தையோட திறமைக்கு ஏத்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை வளர்ப்பு வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும். குழந்தையும் வந்து நம்மள வந்து நம்புவாங்க. நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா இதே எதிர்பார்ப்பு வந்து எனக்கு சின்ன வயசுல வந்து பாட்டு கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, என் குழந்தை கண்டிப்பா பாட்டு கிளாஸ் போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து இறங்கிடக்கூடாது. என்ன நம்ம வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. ஃபர்ஸ்ட் விளையாட்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். விளையாட்டு ஏன் முக்கியம் அப்படின்னா மூளையில வந்து குழந்தைக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கு விளையாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த விளையாட்டுல உங்க குழந்தை எந்த விஷயங்கள் நோக்கி போகுதுன்னு பாருங்க. விஷுவலா இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ், பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வரையறது அதெல்லாம் கொஞ்சம் செய்வாங்க. இதே வந்து பாட்டு, மியூசிக், ஆடிட்டரி லேர்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மியூசிக் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் நிறைய இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்தா கூட அதுல தாளம் போடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல போனா தட்டி தட்டி பார்ப்பாங்க. இந்த மியூசிக் பேஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதே வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் டான்ஸ்ல எல்லாம் போகக்கூடிய குழந்தைங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் துருதுப்பு ஏதாவது ஒண்ணு ஏறி பாக்குறது, குதிக்கிறது, இந்த ஆராய்ச்சி நிறைய இருக்கும். முதல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணணுமா அப்படின்றது உங்களோட அடுத்த கேள்வியா இருக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாசம், ஒரு 5 வயசுக்கு மேல, அதுக்கு முன்னால தயவு செஞ்சு எந்த கிளாஸ்க்கும் அனுப்பாதீங்க.
5 வயசுக்கு மேல 3 மாசம் வேற வேற கிளாஸுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இப்போ பாட்டு கிளாஸ் போறாங்க, டிராயிங் கிளாஸ் போறாங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கு நீங்க அனுப்பும்போது எவ்வளவு ஆர்வமா போறாங்க, என்ஜாய் பண்றாங்களா, அவங்களே தன்னோட மெட்டீரியல்ஸ் எடுத்துமா அந்த கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்ற அளவுக்கு பாருங்க. ஏன்னா திறமை இருந்தா அதை வந்து நான் இன்னும் அதிகமா செய்யணும்னு ஆசைப்படுவேன். திறமை இல்லை அப்படின்னா, இல்ல கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது எவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க 3 மாசத்துக்கு வேற வேற கிளாஸஸ் நீங்க அனுப்பும்போது மூளையிலையும் அதுக்கு உண்டான அடிப்படையை வந்து நீங்க தூண்டி விடுவீங்க. நரம்பியன்கள் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க அதே திறமையை திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அடிப்படை ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த குழந்தை அதை வந்து பிக்கப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதை விட்டுட்டு நான் 1 வருஷம் ஃபீஸ் கட்டிட்டேன் அதனால நீ இந்த கிளாஸுக்கு போயே ஆகணும்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்றது வந்து இருக்கிறதுலயே மோசமான ஒரு விஷயமாகும். ஸோ இதனால வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தவறு கிடையாது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு வந்து குழந்தைக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க கூடாத ஒரு இதுவா இருக்கணும். நம்ம எதிர்பார்ப்பு வந்து அவங்கள நம்பிக்கையை வளர்த்துற மாதிரி இருக்கணுமே வெளியே அவங்களோட திறமைகளை வந்து அவங்களே மறைச்சு ஐயோ அம்மா அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்ன இன்னும் கிளாஸுக்கு சேர்த்துவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல உங்களுக்கு பிடிச்ச பகுதிகள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்தை டபுள் ஆக்குங்க. எஸ், இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.